வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். எம் தியாகராயர் வழிநின்று தமிழ்நாட்டின் உயர்விற்கு உழைப்போம். எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திராவிட மாடல் அரசு என்றாலே எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் அர்த்தம். கோவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரை. எம் சாண்டு பி சாண்டு விலையில் ரூபாய் 1000 குறைத்து விற்க தமிழக அரசு உத்தரவு. ஹைதராபாத்தில் உள்ள 213 பாகிஸ்தானியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என தெலுங்கானா டிஜிபி உத்தரவு. சிறுவாணி நீர் போல தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி சுத்தமானதாக இருக்கும். கோவையில் நடைபெற்ற முகவர்கள் கருத்தரங்கில் விஜய் உரை. இனி விரிவான செய்திகளை காணலாம். எம் தியாகராயர் வழிநின்று தமிழ்நாட்டின் உயர்விற்கு உழைப்போம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சர் பி.டி. தியாகராயரின் பிறந்த நாளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் கல்விக்கூடங்கள், தெரு விளக்குகள், குடிநீர் இணைப்பு, மதிய உணவு திட்டம் என சென்னை மாநகரின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர் சர் பி.டி. தியாகராஜன் என தெரிவித்தார். மேலும் நீதி கட்சியின் நிறுவனங்களில் ஒருவராக இருந்து தன்னை தேடி வந்த முதலமைச்சர் பொறுப்பை மறுத்த மாண்பாளராக உயர்ந்தவர் என்றும் எவருக்காகவும் தன் இயல்பை மாற்றிக்கொள்ளாத வெள்ளுடை வேந்தர் என பெயரும் பெற்றவர் தியாகராயர் என்றும் இன்றைய நம் திராவிட மாடல் ஆட்சிக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே வலுவான கொள்கை அடித்தளம் அமைத்த எம் தியாகராயர் வழிநின்று தமிழ்நாட்டின் உயர்விற்கு உழைப்போம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். திராவிட மாடல் அரசு என்றாலே எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் அர்த்தம் என்றும் கோவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். கோவை ஆர்.எஸ். புரத்தில் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் 6500 சதுர மீட்டர் பரப்பளவில் அமையவுள்ள புதிய ஹாக்கி மைதான கட்டுமான பணிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். தற்தளம், மின் கோபுர விளக்குகள், கழிவறை, பார்வையாளர் அரங்கம் உள்ளிட்டவை மைதானத்தில் அமைக்கின்றன. நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அப்போது பட்டா என்பது வெறும் ஆவணம் கிடையாது, உங்கள் இடத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டப்பூர்வ உரிமையாகும் என்றும் உங்களுடைய உரிமையை நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்று நிலைநாட்டியுள்ளது என்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்று நிறைய திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் என்றும் தெரிவித்தார். மேலும் திராவிட மாடல் அரசு என்றாலே எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் அர்த்தம் என்றும் சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரின் தேவை அறிந்து செயல்படுவதுதான் திராவிட மாடல் அரசு எனவும் மகளிர் உரிமை தொகையை கடன் தொகையாக பார்க்காமல் நம்பிக்கை தொகையாக பார்க்கிறோம் எனவும் இந்த அரசு என்றைக்கும் மக்களுக்கு பக்கபலமாக இருக்கும் என்றும் நீங்களும் இந்த திமுக அரசிற்கு பக்கபலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். எம் சாண்டு பி சாண்டு விலையில் ரூபாய் 1000 குறைத்து விற்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் கல்குவாரி, கிரஷர்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கம் 25ஆம் தேதி அளித்த மனுவில் தெரிவித்துள்ள கோரிக்கைகள் தொடர்பான கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மனுவில் குறிப்பிட்டுள்ள பொருள் குறித்து விவாதிக்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதன்படி கல்குவாரி, கிரஷர்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கம் எம் சாண்டு, பி சாண்டு மற்றும் ஜல்லி ஆகியவற்றிற்கு ஏற்பட்ட விலையிலிருந்து ரூபாய் 1000 குறைத்து விற்பனை செய்யப்படும் என்றும் சாதாரண கற்கள் மீதான சீனியரேஜ் தொகை மெட்ரிக் டன் ஒன்றிற்கு ரூபாய் 33% ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான அரசாணை 1 வார காலத்திற்குள் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் இயற்கை வளங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் கே. பனீந்திர ரெட்டி, புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையர் சரவண வேல்ராஜ், கல்குவாரி, கிரஷர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கே. சின்னசாமி, சங்கத்தின் உறுப்பினர்கள், புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் இணை இயக்குநர்கள் மற்றும் துணை இயக்குநர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள 213 பாகிஸ்தானியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என தெலுங்கானா டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். தெலுங்கானா மாநிலத்தின் தலைநகர் ஹைதராபாத்தில் உள்ள 213 பாகிஸ்தானியர்களும் 27ஆம் தேதி இரவிற்குள் பாகிஸ்தான் திரும்ப வேண்டும் என டிஜிபி அலுவலகத்தில் இருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பகல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து இந்தியாவில் தங்கியுள்ள பாகிஸ்தானியர்கள் இன்றைக்குள் வெளியேற வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் உள்துறை அமைச்சகம் உத்தரவின்படி ஹைதராபாத்தில் உள்ள 213 பாகிஸ்தானியர்களும் வெளியேற வேண்டும் என தெலுங்கானா டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். ஹைதராபாத் நகரில் 213 பாகிஸ்தானியர்கள் உள்ளனர். இவர்களில் சிலர் சுற்றுலா விசா, சிலர் மருத்துவ விசாக்களிலும் வந்து தங்கி உள்ளனர். இவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டு விட்டதால் இன்று 27ஆம் தேதி இரவிற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என டிஜிபி அலுவலகத்திலிருந்து 213 பேரும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிறுவாணி நீர் போல தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி சுத்தமானதாக இருக்கும் என்று கோவையில் நடைபெற்ற முகவர்கள் கருத்தரங்கில் கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்தார். கோவையில் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது. நேற்று முதல் நாள் கருத்தரங்கம் நடைபெற்ற நிலையில் இன்று 2வது நாளாகவும்
கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்று அறிஞர் அண்ணாவை மேற்கோள் காட்டி பேசினார். அப்போது மக்களிடம் செல், மக்களிடம் கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு, மக்களை நேசி என்றும் மக்களுக்காக சேவை செய் என்றும் இதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் உங்கள் ஊர் சிறுவாணி நீர் போல அவ்வளவு சுத்தமான ஆட்சி அமையும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி சுத்தமான ஆட்சியாக இருக்கும் என்றும் நம் ஆட்சியில் ஊழல்வாதிகள், மோசடியாளர்கள் இருக்க மாட்டார்கள், அதனால் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் தைரியத்துடன் மக்களை சந்திக்க வேண்டும் என்றும் விஜய் தெரிவித்தார். நம்மளுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த ஆட்சி ஒரு தெளிவான, ஒரு உண்மையான, ஒரு வெளிப்படையான ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியா இது அமையும். அதனால இது நம்ம சார்பா நீங்க ஒவ்வொருத்தரும் இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பூத்துக்கு வந்து ஓட்டு போடுற மக்களுக்கு உதவியா இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்போ குடும்பம் குடும்பமா கோயிலுக்கு போற மாதிரியும், குடும்பம் குடும்பமா பண்டிகைகளை கொண்டாடுற மாதிரியும், நமக்காக குடும்பம் குடும்பமா வந்து ஓட்டு போடுற மக்களும் அதை கொண்டாட்டமா அதை செய்யணும். அப்படி ஒரு மைண்ட் செட்டை நீங்க மக்களுக்கு நீங்க ஏற்படுத்துங்க. and then you will know, you will see TVK is not just another political party but a liberation rally. காவல்துறையினர் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மெரினா நடுக்குப்பம் மீன் மார்க்கெட் அருகே தனியார் மண்டபத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் 121வது மனதின் குரல் நிகழ்ச்சியை பொதுமக்கள் காண பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் 121வது மனதின் குரல் நிகழ்ச்சி மெரினா நடுக்குப்பம் மீன் மார்க்கெட் அருகில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்று நடுக்குப்பம் பகுதியிலேயே மக்களோடு இணைந்து பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை காணவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் நயினார் நாகேந்திரனுக்கு மீனவர்கள் சார்பில் வரவேற்பு நிகழ்ச்சியும் பாஜக சார்பில் மக்களுக்கு விருந்தளிக்கும் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்க வேண்டும் என பாஜக மாநில செயலாளர் சதீஷ்குமார் தலைமையிலான பாஜகவினர் முன்னதாகவே சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அனுமதி கடிதம் கொடுத்தனர். இந்நிலையில் நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனையடுத்து தனியார் மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், துணைத் தலைவர் கரு நாகராஜன், மாவட்ட மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை தமிழ் மொழி பெயர்ப்பு செய்து பொதுமக்கள் கேட்க செய்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், ஜாயின்ட் கமிஷனர் விஜயகுமார் அவர்கள் எங்களுக்கு அனுமதி தரல. நாங்கள் பொது இடத்தில் போட்டிருந்தோம், எல்லாருக்கும் அன்னதானம் கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஜாயின்ட் கமிஷனர் விஜயகுமார் அவர் இல்லைல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது, இது துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தொகுதியாக இருக்கிற காரணத்தினால் செய்யக்கூடாது என்று சொன்னாரா என்பது எனக்கு தெரியவில்லை. அல்லது துணை முதலமைச்சர் மட்டுமே அவர் காவல்துறை அதிகாரியாக இருக்காரா என்பது மட்டும் எங்களுக்கு புலப்படவில்லை, என்னன்னு தெரியவில்லை. ஆனால் ஒரு வகையில் எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம். காவல்துறை தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும். முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் அடக்குமுறையில் தயவுசெய்து எந்த காரியத்தையும் செயல்படுத்த வேண்டும் என்று தயவுசெய்து நினைக்காதீர்கள். மக்கள் மனதில் ஒரு மாற்றம் வளர்ந்திருக்கிறது. இப்படியெல்லாம் தடுத்து நிப்பாட்டிவிட்டால் மக்களுடைய மாற்றம் நிச்சயமாக அது மாறாது என்று மட்டும் தவறாக நினைக்காதீர்கள். ஆட்சி உங்களுக்கு நிரந்தரமானது மட்டுமல்ல என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தூத்துக்குடியில் தனது கணவரை தாக்கிய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை கணவரின் உடலை வாங்க மாட்டோம் என வலியுறுத்தி 6வது நாளாக மனைவி மற்றும் உறவினர்களுடன் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி ராஜகோபால் நகர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ஆனந்த் சைரஸ் என்பவருக்கும் இவரது வீட்டின் அருகே வசித்து வரும் கருப்பசாமி என்பவருக்கும் ஏற்பட்ட தகராறில் இருவரும் தாக்கிக் கொண்டது தொடர்பாக கருப்பசாமி என்பவர் ஆனந்த் சைரஸ் மீது சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சிப்காட் காவல்துறையினர் ஆனந்த் சைரஸை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று சரமாரியாக அடித்து உதைத்ததுடன் உனது குடும்பத்தையும் சிறையில் அடைத்து விடுவோம் என மிரட்டியுள்ளனர். இதனால் மனமுடைந்த ஆனந்த் சைரஸ் காவல் நிலையத்தின் அருகில் வீட்டிலிருந்த மண்ணெண்ணெய் எடுத்து வந்து தனது உடலில் ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். உடனே காவல்துறையினர் அவரது உடலில் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ஆனந்த் சைரஸ் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து தனது கணவர் உயிர் இழப்பிற்கு காரணமான காவல்துறையினர் மீது
நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆனந்த் சைரஸின் மனைவி மற்றும் உறவினர்களுடன் கம்யூனிஸ்ட் கட்சியினர் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க என்ற முறையில் எங்களுடைய கட்சியினுடைய நகர செயலாளர் எஸ்பியிட ஏற்கனவே மனு கொடுத்துருக்காரு. அது உரிய விசாரணை எடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் நானும் வற்புறுத்த விரும்புகிறேன். அதாவது தவறுகள் அல்லது சட்டத்துக்கு விரோதமான முறையில் எந்த காவல்துறை நடந்திருந்தாலும் வேறு யார் நடந்திருந்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்பது தான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நிலை. இந்த குறிப்பிட்ட மீனவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ஏற்கனவே எஸ்பி கிட்ட எங்கள் கட்சியின் சார்பில் புகார் மணி என்பது கொடுத்துருக்கோம். அதில் நடவடிக்கை எடுக்கணும்னா அடுத்து நாங்கள் அதில் தொடர்ந்து தலையிடுவோம். ஆத்தூரில் தனியார் கல்வி நிறுவனம் சார்பில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த தலைவாசல் பகுதியில் செயல்பட்டு வரும் கல்வி நிறுவனம் சார்பில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி மாரத்தான் ஓட்டம் ஆத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 8 பிரிவுகளாக நடைபெற்றது. மாரத்தான் போட்டியில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள் என 4000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரன் மற்றும் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் ஆகியோர் கலந்து கொண்டு மாரத்தான் ஓட்டத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். மாரத்தான் ஓட்டம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கி உடையார்பாளையம், ராணிப்பேட்டை, காமராஜ் நகர் சாலை, காந்தி நகர், விநாயகபுரம் வழியாக சென்று மீண்டும் அரசு ஆண்கள் பள்ளி வளாகத்தில் முடிவு பெற்றது. 5 கிலோமீட்டர் மற்றும் 10 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தய போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் கொங்கு ஈஸ்வரன் பரிசுகளை வழங்கினார். தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் கொடுக்க வேண்டிய நேரம் என்பதால் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி முடிவு எடுத்துள்ளார் என்று அரக்கோணத்தில் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளரும் திரைப்பட நடிகையுமான கௌதமி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் அதிமுக மாவட்ட மகளிர் அணி சார்பில் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எதிர்க்கட்சி துணை கொறடாவும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளரும் திரைப்பட நடிகையுமான கௌதமி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடிகை கௌதமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2026ஆம் ஆண்டில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி அமையும் என்றும் தமிழ்நாட்டிற்கு விடிவு காலம் கொடுக்க வேண்டிய நேரம் என்பதால் தான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி முடிவு எடுத்துள்ளார் என்றும் இதுதான் சரியான முடிவு என்றும் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி தெரிவித்தார். இதில் அதிமுக அமைப்பு செயலாளர் ஹரி உட்பட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நடந்துட்டு இருக்கிற அநியாயங்களுக்கும் நடந்துட்டு இருக்கிற அந்த குற்றங்களுக்கும் நம்ம ஒரு மொழி கொடுக்கணும், வெளிச்சம் அது மேலே போடணும், ஸ்பாட்லைட் அப்படின்னு சொல்றது. அப்படிப்பட்ட விஷயம் தான் இதுக்கு அடுத்தது என்ன செயல்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது வர வர கண்டிப்பாக எடப்பாடியால் சரியான நேரத்தில் சரியான களத்துக்குள்ளே இறங்கும் போது நாங்கள் வந்து ஜெயிக்க மாட்டோம், இல்லை எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டோம். யாராக இருந்தாலும் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் ஒரு ஒரு ரியாலிட்டி அப்படிங்கிறது ஒரு கட்சியை வந்து நல்ல மக்கள் மத்தியில் பதிவு பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு சில நேரம் ஒரு காலம் எல்லாருடைய முயற்சி நல்ல சிறப்பாக இது வந்து தமிழ்நாட்டுக்கான சரியான முடிவு. தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு முடிவு தான் எங்களோட பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி சரியான முடிவு, நியாயமான முடிவு. இதுதான் முடிவு அப்படிங்கிறது, இதுதான் தேவையான முடிவு அப்படிங்கிறது நிரூபிக்கும். சாதி மதத்தின் அடிப்படையில் ஒருபோதும் தலைவர்களை தேர்ந்தெடுக்காதீர்கள் என்று மதுரையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் துரை வைகோ தெரிவித்தார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் மதிமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தது. அதன்படி மதுரை முனுசாமி சாலையில் தினமணி தியேட்டர் சந்திப்பில் மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வேண்டும், தமிழ்நாட்டின் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் தொடங்கி பல்வேறு விவகாரங்களில் தமிழ்நாடு அரசிடையே மோதல் போக்கை ஏற்படுத்தும் ஆளுநர் RN ரவி பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சாதி மதத்தின் அடிப்படையில் ஒருபோதும் தலைவர்களை தேர்ந்தெடுக்காதீர்கள் என்று தெரிவித்தார்.
விருத்தாசலத்தில் ரேஷன் அரிசி கடத்திய வாலிபரை காவல்துறையினர் கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்திய டாடா ஏசி வாகனத்தை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பகுதியில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக விருத்தாசலம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் விருத்தாசலம் காவல்துறையினர் விருத்தாசலம் புறவழி சாலையில் சென்ற வாகனத்தை மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது 50 மூட்டை ரேஷன் அரிசி இருந்தது தெரிய வந்தது. அதன் பின்னர் காவல்துறையினர் வாகனத்தை விருத்தாசலம் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விசாரணை செய்ததில் கரூர் மாவட்டம் குளித்தலையை சேர்ந்த அஸ்லாம் என்பது தெரிய வந்தது. அதன் பின்னர் காவல்துறையினர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த உணவு பாதுகாப்புத்துறை உதவி ஆய்வாளர் சந்தோஷிடம் காவல்துறையினர் ரேஷன் அரிசியை ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து ரேஷன் அரிசி கடத்திய வாலிபர் அசாமை கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்திய டாடா ஏசி வாகனத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். விருத்தாசலம் அடுத்த குந்தநத்தம் கிராமத்தில் பாஜக ஒன்றிய அலுவலகத்தை கடலூர் கிழக்கு மாவட்ட தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த குப்பநத்தம் கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தெற்கு ஒன்றிய தலைவர் சங்கர் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய அலுவலகத்தின் திறப்பு விழா மற்றும் பாஜக கொடியை ஏற்றி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தெற்கு ஒன்றிய பாஜக பொதுச் செயலாளர் தமிழ்வாணன், ஒன்றிய பொருளாளர் செல்வமுருகன், ஒன்றிய செயலாளர் கோ ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குப்பநத்தம் கிராமத்தில் உள்ள கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பாஜக ஒன்றிய அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலக்கிய 200க்கும் மேற்பட்டோர் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய தலைவர் தங்க வெங்கடேசன், விருத்தாசல நகர தலைவர் அருள் ஜோதி, விருதை வடக்கு ஒன்றிய தலைவர் பரமசிவம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் கிளை தலைவர்கள் சுந்தரவடிவேல், வினோத், கண்ணன் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர். போப் பிரான்சிஸ் மறைவையொட்டி ஆத்தூரில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் அமைதி ஊர்வலத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தில் போப் பிரான்சிஸ் மறைவையொட்டி கண்ணீர் அஞ்சலி மற்றும் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று மறைந்த போப் பிரான்சிஸ் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் திருப்பலி நிகழ்வு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் கையில் மெழுகுபத்தி ஏந்தியவாறு அமைதி ஊர்வலத்தில் ஈடுபட்டனர். ஊர்வலம் புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தில் தொடங்கி ராணிப்பேட்டை பயணியர் மாளிகை பன்னீர்செல்வம் தெரு வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தில் நிறைவு பெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். போப் பிரான்சிஸ் உடல் அடக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து தூத்துக்குடி பனிமாதா பேராலயத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மெழுகுவத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். மறைந்த போப் பிரான்சிஸ் உடல் அடக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு கிறிஸ்தவர்கள் மெழுகுவத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஆலய வளாகத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் மெழுகுவத்தியுடன் ஊர்வலமாக சென்றனர். அதன் பின்னர் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியிலும் கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். 17 வருடங்களுக்கு முன்பே தனக்குத்தானே கல்லறை கட்டி காத்திருந்தது இயற்கை எய்திய சித்த வைத்தியர் கோவிந்தசாமியின் உடல் இந்து முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் தாலுகா லத்தேரியை அடுத்த செஞ்சி கிராமத்தில் வசித்து வந்த 98 வயதுடைய கோவிந்தசாமி என்பவருக்கு ராணியம்மாள் என்கிற மனைவியும் 4 மகன்கள் மற்றும் 1 மகளும் உள்ளனர். இந்த நிலையில் கோவிந்தசாமி வயது முதிர்ச்சியின் போது யோகா, உடற்பயிற்சி மற்றும் சித்த மருத்துவம் போன்றவற்றில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பல்வேறு வியாதிகளுக்கு மருந்து தயாரித்து பொதுமக்களுக்கு வழங்கி வந்தார். இதனிடையே தனக்கு சொந்தமான நிலத்தில் கோவில் போன்ற அமைப்பில் கோவிந்தசாமி சமாதி ஒன்றை கட்டினார். இதனையடுத்து தனது பிள்ளைகளை அழைத்து, நான் இறந்தவுடன் வழக்கம்போல் மண்ணை கொட்டி மூடாமல் கற்பூரம், திருநீறு, வில்வ இலை உள்ளிட்ட பல்வேறு மூலிகை பொருட்களை வைத்து அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு 10 மணி அளவில் கோவிந்தசாமியின் உடலை விட்டு அவரது உயிர் பிரிந்தது. ஒரு நாள் மட்டும் அவரது உறவினர்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு சிவாச்சாரியர்கள் பூஜை செய்து சிவன் குறித்த பாடல்கள் பாடி இந்து முறைப்படி தனக்குத்தானே கல்லறை கட்டி வைத்த சமாதியில் கோவிந்தசாமியின் உடலை பிள்ளைகள் அடக்கம் செய்தனர். இயற்கை மருத்துவர் கோவிந்தசாமியின் இறப்பு உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செம்மஞ்சேரியில் பணியாற்றும் போக்குவரத்து காவலர்கள் 420 பேருக்கு தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோடக் கருப்பு கண்ணாடி மற்றும் தொப்பியை வழங்கினார். சென்னை தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணியாற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் கொளுத்தும் வெயிலில் சாலையில் நின்று பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் வெயிலின் தாக்கத்தில் இருந்து காவல்துறையினரையும் அவர்களது கண்களையும் பாதுகாக்கும் வகையில் துரைப்பாக்கம் அசோக் கண் மருத்துவமனை சார்பில் 420 கருப்பு கண்ணாடிகளும் தொப்பிகளும் இலவசமாக வழங்கப்பட்டது. இதனை பெற்ற தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோடக் செம்மஞ்சேரியில் பணியாற்றும் போக்குவரத்து காவலர்களுக்கு வழங்கினார். இதேபோன்று தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் சிறப்பாக பணியாற்றி 110 கிலோவிற்கு மேல்
கஞ்சாவை பறிமுதல் செய்த மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு ஆய்வாளர்கள் நடராஜன், சரவணன் உள்ளிட்ட காவலர்களை பாராட்டி தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் சான்றிதழ்களை வழங்கினார். அதைத் தொடர்ந்து கடந்த பொங்கல் பண்டிகையின் போது 12 இடங்களில் தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்ட வட மாநில கொள்ளையர்களை உத்தரப்பிரதேசம் சென்று துரிதமாக செயல்பட்டு பிடித்து வந்த கிளாம்பாக்கம் காவல் ஆய்வாளர் ஆல்பின் ராஜ் உள்ளிட்ட காவலர்களை பாராட்டி சான்றிதழ்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து காவலர்களுக்காக நடைபெற்ற மருத்துவ பரிசோதனை முகாமை தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் தொடங்கி வைத்தார். சோழவரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அருமந்தையில் புரட்சி பாரதம் கட்சியினர் சார்பில் முப்பெரும் தலைவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானமும் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் சோழவரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அருமந்தையில் புரட்சி பாரதம் கட்சியினர் சார்பில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா, பூவை மூர்த்தியின் பிறந்தநாள் விழா, சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன் மூர்த்தியின் பிறந்தநாள் விழா என முப்பெரும் தலைவர்களின் பிறந்தநாள் விழா சோழவரம் அடுத்த அருமந்தை பஜாரில் கட்சியின் ஒன்றிய செயலாளர் கே. சிவா ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்குதல் மற்றும் ஏழை எளிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில செயலாளர் பாரதிதாசன், மாவட்ட செயலாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு 200க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட ஏழை எளிய பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் புரட்சி பாரதம் கட்சியின் நிர்வாகிகள் கருணாகரன், ஜோசப், முருகன், உதயகுமார் உட்பட திரளான கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சக்கம்பட்டி முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெறும் திருவிழாவை முன்னிட்டு முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட சக்கம்பட்டியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் திருக்கோவில் நடைபெறவுள்ள சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள அறநிலையத்துறை அலுவலகத்தில் முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று பேசினர். அப்போது திருவிழாவிற்கு வரும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு குடிநீர் வசதிகள் இல்லை என்று குடிநீரை விலைக்கு வாங்கி குடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றும் கழிப்பிட வசதி இல்லை என்றும் தெரிவித்தனர். மேலும் தீச்சட்டி வரி, பால்குட வரி ஆகியவற்றை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ரூபாய் 50 உயர்த்தப்பட்டுள்ளதாக சரமாரியாக புகார் தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த கோவில் நிர்வாக அலுவலர், தற்போதுதான் நான் பொறுப்பேற்றுள்ளேன் என்று விரைவில் கோவில் திருவிழாவிற்கு முன்பாக அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தீச்சட்டி வரி, பால்குட வரி குறித்த கோரிக்கைகள் அறநிலையத்துறை மேல் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கோவில் நிர்வாக அலுவலர் தெரிவித்தார். கும்பகோணம் அடுத்த திருநாகேஸ்வரத்தில் அமைந்துள்ள ரகுவிற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அடுத்த திருநாகேஸ்வரத்தில் நவகிரக தலங்களில் ஒன்றான கிரிகுஜாம்பிகை பிறையணி அம்மன் சமேத நாகநாதசாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் நாகவள்ளி, நாகக்கன்னி என இரு துணவியருடன் மங்கள ராகுவாக அருள் பாலிக்கிறார். இந்த நிலையில் இந்த ஆண்டு ராகு பெயர்ச்சி விழா கடந்த 24ஆம் தேதி அனுஞ்சை விக்னேஸ்வர பூஜை மற்றும் கணபதி ஹோமத்துடன் முதல் கால பூஜை துவங்கியது. அதனைத் தொடர்ந்து 4 கால பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை 4:20 மணிக்கு ரகு பகவான் மீனா ராசிபலியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி அடைந்தார். அப்போது ராகு பகவானுக்கு மஞ்சள் திரவியம் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்கள் மூலம் மகா அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதன் பின்னர் தங்க கவச திறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்களுக்கு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், விருட்சகம், மகரம், கும்பம், மீனம் ராசிகள் தோஷ பரிகாரம் செய்யும் ராசிகள் என கூறப்பட்டுள்ளது. விழாவுக்கான ஏற்பாடுகளை ஹிந்து சமய அறநிலையத்துறை துணை கமிஷனர் உமாதேவி, அறங்காவலர் குழு தலைவர் சிவகுருநாதன் மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்து இருந்தனர். தேவக்கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ ரெங்கநாத பெருமாள் திருக்கோவிலில் தேரோட்ட விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ ரெங்கநாத பெருமாள் திருக்கோவிலில் 142வது சித்திரை உற்சவ திருவிழா 17ஆம் தேதி காப்புக்கட்டுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 20ஆம் தேதி கருட வாகனமும் 22ஆம் தேதி திருக்கல்யாண வைபவமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான தேரோட்ட விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ ரெங்கநாத பெருமாள் வீற்றிருந்த தேரை பொதுமக்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷங்கள் முழங்க வடம் பிடித்து இழுத்தனர். அப்போது பக்தர்கள் அர்ச்சனை செய்து ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபட்டனர். ஆண்டிப்பட்டி மேற்கு ஓடை தெருவில் அமைந்துள்ள வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மேற்கு ஓடை தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் 62வது ஆண்டு சித்திரை பொங்கல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள விழாவில் 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக மேலதாள வாக்கியங்கள் முழங்க ராமலட்சுமணன் அனுமன் வேடமிட்ட பக்தர்கள் வழிகாட்டுதலின்படி ஏராளமான பக்தர்கள் பெரிய அலகுகள் குத்தியும் காவடி எடுத்தும் தீச்சட்டி காவடி எடுத்தும் தீச்சட்டி ஏந்தியும் பால்குடம் எடுத்தும் ஆண்டிப்பட்டியில் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். அதன் பின்னர் வீர ஆஞ்சநேயர் சன்னதியை அடைந்து
தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதனை அடுத்து ஆஞ்சநேயர் சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரை வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்திருந்தனர். வால்பாறை ரொட்டிக்கடையில் அமைந்துள்ள ஸ்ரீ முனீஸ்வரன், ஸ்ரீ நாகாத்தம்மல், ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ கருப்பராயன் திருக்கோவிலில் 46ஆம் ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே அமைந்துள்ள ரொட்டிக்கடை ஸ்ரீ முனீஸ்வரன், ஸ்ரீ நாகாத்தால், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ கருப்பராயன் ஆகிய திருக்கோவில்களில் 46ஆம் ஆண்டு திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றுதல் மற்றும் காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சக்தி விநாயகர் கோவிலிலிருந்து தஞ்சை நையாண்டி மேள வாத்தியங்களுடன் மாவிளக்கு, முளைப்பாரி உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை பொதுமக்கள் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலுக்கு எடுத்து சென்றனர். அதன் பின்னர் ஸ்ரீ மாரியம்மனுக்கு திருக்கல்யாண வைபவமும் உச்சிக்கால பூஜையும் கிடா வெட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை தர்மகர்த்தா கருப்பசாமி, தலைவர் கணேசன், செயலாளர் கிருஷ்ணன், பொருளாளர் வேல்முருகன், பூசாரிகள் பாலன், ராஜேந்திரன், குருவாயூரப்பன், கெடா வெட்டும் பூசாரி பிரதீப், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். எம் தியாகராயர் வழிநின்று தமிழ்நாட்டின் உயர்விற்கு உழைப்போம். எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திராவிட மாடல் அரசு என்றாலே எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் அர்த்தம். கோவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரை. எம் சான்று, பி சான்று விலையில் ரூபாய் 1000 குறைத்து விற்க தமிழக அரசு உத்தரவு. ஹைதராபாத்தில் உள்ள 213 பாகிஸ்தானியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என தெலுங்கானா டிஜிபி உத்தரவு. சிறுவாணி நீர் போல தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி சுத்தமானதாக இருக்கும். கோவையில் நடைபெற்ற முகவர்கள் கருத்தரங்கில் விஜய் உரை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.